மதீனா அந்த நாட்கள் இப்போ மக்காவை பொறுத்த வரைக்கும் மினா நடந்த அந்த சிறப்புக்குரிய நாள். இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிற அந்த மகிழ்ச்சிக்குரிய நாளிலே குழந்தைகள் சிறுமிகள் தப்படித்து பாட்டுக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அல்ல. யாரை மகிழ்ச்சிப்படுத்துறாங்க? அவருடைய துணையில் இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி, சந்தோஷத்துக்காக வேண்டி சகித்துக் கொண்டு அவரது மகிழ்ச்சிக்காக பொறுமையாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை அவர்களும் சொல்லியிருக்க முடியும். வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் கூட அதை சொல்லாமல் அவர்களது மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாகுமா யா அபூபக்கர் இன்னஹா அய்யாமு ஈதின், இது ஈதுடைய நாட்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே, அது ஒரு இனிமையான இல்லறத்திற்கு சில பொறுமைகளும் தேவைப்படுகிறது. நூல் பிடித்தார் போல் வாழ்வேன் என்று சொல்லி வாழ்ந்தால் அது குடும்பமாக இருக்காது. அது எங்க சத்திரமா இருக்கும். அது எப்படி இருக்குன்னு அது ஒரு குருகுல கல்வி மாதிரி இருக்கும், வீடு மாதிரி இருக்காது. வீடு என்பது அப்படி என்ன செய்யணும் சொன்னா பெண்களுக்கே இருக்கிற அந்த சந்தோஷம் மகிழ்ச்சிக்குள்ள ரொம்ப அளவு கடந்து போய் சந்தோஷப்படணும் அர்த்தம் அல்ல. அதுக்காண்டி ரொம்ப மீறி போகாம ஒரு லிமிட்டாக இருக்கக்கூடியமா ஒரு நாள் அன்னைக்கு மகிழ்ச்சியான நாட்கள்ல தப்படிச்சு கொண்டு சலங்கை இல்லாத கஞ்சிராக்களை அடித்துக் கொண்டு பாட்டு படிப்பதில் மார்க்கத்துக்கு தடையில்லை என்ற ஒரு உத்தரவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே நமக்கு உணர்த்தி இருப்பது வேறு விஷயம். அவருடைய சந்தோஷத்துக்கு நபியிடத்திலே முக்கியத்துவம் இருந்ததை பார்க்கிறோம். ஒரு நாள் இன்னொரு பெருநாளுடைய தினத்திலேயே இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். இன்னொரு பெருநாள் தினத்தில் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல், நபியினுடைய பள்ளிவாசலுடைய வளாகத்துக்குள்ளே அபிசீனியர்கள் என்று சொல்லக்கூடிய நீக்ரோக்கள் வீர விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வீர விளையாட்டுகள் என்ற என்ன? ஈட்டி எறிந்து ஈட்டிகளை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் குதித்து ஒரு விதமான வீர விளையாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நீக்ரோக்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலும் அங்கேதான் இருக்கிறது. எங்கே? மஸ்ஜித் நபவியினுடைய வளாகத்துக்கு அருகில் தான் யாருடைய இல்லம் இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அறை, நபியினுடைய துணைவியர் தங்கி இருந்த அந்த அறைகள் அங்குதான் அமர்ந்திருந்த காரணத்தினால் அது அவங்களுக்கு ரொம்ப தூரத்துல இல்லை. இந்த நேரத்தில் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆயிஷா இந்த விளையாட்டுகளை நீ பார்க்க விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம் அல்லாஹ்வின் தூதரை என்று அவர் சொன்னோன்னே அப்படின்னா நின்று கொண்டு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசற்படியில் நின்று கொள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பின்பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு முதுகுல ஊட்டி நின்றுட்டு அவர்களது தாடையை நபியுடைய தோள்கள் மீது வைத்துக் கொண்டு, தோள் மேல தாடையை வைத்துக் கொண்ட பகுதியை கன்னத்தில் கீழே இருக்கக்கூடிய பகுதி இருக்கல, இந்த பகுதியை அவர்கள் வைத்துக் கொண்டு விளையாட்டை பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது, நேரம் போய்கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு நேரம் கிடக்கிறது என்று சொன்னால் நானாக சடைந்து போய் போதும் என்று சொல்லுகிற வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் கொடுத்து அவர்கள் தாங்கிக் கொண்டு என்னுடைய மகிழ்ச்சியை அவர்கள் மதித்துக் கொண்டிருந்தார்கள், என் சந்தோஷத்துக்கு அவர்கள் பங்களித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு சிறுமிக்கு, ஒரு இளம் வயது பெண்ணுக்கு அவர்கள் விளையாட்டுகள் மீது எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு என்பதை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இளம் வயது என்று சொன்னால் அந்த விளையாட்டுகள் மீது ஒரு ஆர்வம் ஈர்ப்பும் இருப்பது இயல்புதான் அல்லவா? அதனால என்ன செஞ்சு நான் விளையாட்டை பார்க்கிறேன் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையவே இல்லை, சாமி இருந்தாங்க என்று சொல்லியிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. அதுவும் பெருநாள் தினம். பெருநாள் தினத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மகிழ்ச்சியான நாட்களிலே இது சொல்ல, நீ எதுக்கு அண்ணி ஆண்களை பாக்குற அப்படின்னு சொல்ல நம்மளால சிலவர் சொல்லுவான், அவங்க பாக்குறது தப்பு, இங்க பாக்குறது தப்பு, அப்படி தப்பு இப்படி தப்பு சொல்றாங்களே. அங்க அபிசீனியர்களை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எண்ணத்தை பொறுத்து அவர்களது கண்கள் வருகிற அந்த கதிரலைகளுடைய மாற்றங்களிலே வித்தியாசம் இருக்கிறது. எல்லோரும் ஒரே போன்று பார்ப்பதில்லை. அப்ப அவங்க பார்க்கிறார்கள், நல்லெண்ணத்தோடு பார்க்கிறார்கள், குழப்பமற்ற பார்வையை பார்க்கிறார்கள் சொன்னால் தவறு இல்லை. அந்த பார்வைக்கு மார்க்கத்தில் தடையும் இல்லை. அதை என்ன செய்ய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்கிறார்கள்? அந்த மகிழ்ச்சிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்களிப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிக்கும் போது எத்தனை வயசு? அவங்களுக்கு ஒப்பந்தம் நடக்கும்போது 6 வயசு. அவருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாம்பத்திய உறவை ஆரம்பிக்கிற கட்டணம் பாலிகான பிறகு வயதுக்கு வந்த பிறகு அப்பதான் தாம்பத்திய உறவை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எத்தனை வயசு? 9 வயசுக்கு மேல, 9 வயசுக்கு மேல ஆகி போச்சு. அந்த வயசுல தாம்பத்திய உறவை ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர்கள் 9 வயதாக இருந்த காரணத்தினால் அந்த பாலியாக ஆகியிருந்தாலும் பருவ வயதை அடைந்திருந்தாலும் அந்த சிறுமியருக்கு இருக்கக்கூடிய அந்த குதூகலமான சிறகடிக்கக்கூடிய ஆசைகளும் உணர்வுகளும், அந்த உணர்வுகள் அவர்களுக்கு மாறவில்லை, மறையவில்லை. 9 வயதுக்கு பிறகு அந்த விளையாட்டு சுபாவம் அவர்களுக்கு ஒட்டி இருந்தது. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த விளையாட்டு சுபாவம் இருந்துட்டே இருந்திருக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போயிருக்காங்க.